Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏடி 3351 டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் ஷார்ட் ஃபார்மில் நம்ம டான்னு சொல்வோம். டா பேப்பரில் யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷனில் ஃபர்ஸ்ட் டாபிக் நொட்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நொட்டேஷன் ஆஃப் அன் அல்காரிதம்க்கு முன்னாடி அல்காரிதம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்காரிதம் அப்படின்னா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படித்தது தான். அல்காரிதம் அப்படின்னாலே பைத்தானில் என்ன சொல்லிடுவோம், எடுத்ததும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அல்காரிதம்னு சொல்கிறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஞாபகம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான். ஒரு விஷயம் நமக்கு புரியாமல் இருக்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கொடுக்குற ஒன் ஆஃப் த திங் தான் அல்காரிதம். அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒரு கோடிங்கில் கொடுத்துருக்காங்க, எனக்கு அது மீனிங் தெரியாது. அதை நான் ஈஸியாக என்னுடைய லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி பண்ணணும்னு நான் ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு அல்காரிதம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா an algorithm is the sequence of unambiguous instruction. அப்போ unambiguous means ambiguous அப்படின்னா என்ன? ambiguous அப்படின்னா unclear அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கிறது தான் நம்ம அதை ambiguous அப்படின்னு சொல்லுவோம். அப்போ unambiguous means clear instruction அப்படின்னு அர்த்தம். அல்காரிதம் அப்படின்றது என்னது? an sequence of unambiguous instruction for solving problem. ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறது தான் அல்காரிதம். that is for obtaining a required output for an legitimate input in a finite amount of time. ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள எனக்கான இன்புட்டுக்கு நான் அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜர் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றதுக்கு பேரு அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எனக்கு சிம்பிள் ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, இந்த டயக்ராம்ல நான் கொடுத்துருக்கேன். இன்புட் நமக்கு ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒரு சால்வ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது. அந்த இன்புட் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்ணும், அதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். நமக்கு தெரியும்ல எப்படி சால்வ் பண்ணும்னா ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள். என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நம்ம அதை சால்வ் பண்ண போறோம், நமக்கு தெரியும். அந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி. அப்போ அல்காரிதம் அப்படின்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும், அன்ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் சால்விங் ப்ராப்ளம், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அப்போ ஒரு ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்ணி நான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் என்னால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அப்படி சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு அல்காரிதம் அப்படின்றது. ஓகே, இட் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வித் த இன்புட் டு சால்வ் த ப்ராப்ளம் இன் அ ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம் டு obtain the required output. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணி நான் அவுட்புட் எடுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நொட்டேஷன் ஆஃப் அல்காரிதம் illustrate some important topics. எனக்கு ஒரு some important points கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the non-ambiguity requirement for each step of an algorithm cannot be compromised. அதாவது எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே எப்படி இருக்கணும்னா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாதான் என்னால் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்னால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அப்பதான் என்ன ஆகும், எனக்கான அவுட்புட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு எரரும் இல்லாமல் எனக்கான அவுட்புட் தெளிவாக கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், த ரேஞ்ச் ஆஃப் இன்புட் ஃபார் விச் அன் அல்காரிதம் ஒர்க்ஸ் டு பி ஸ்பெசிஃபைடு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட், ஸ்பெசிஃபைட் கேர்ஃபுல்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ இன்புட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் அல்காரிதமை கரெக்டாக கொடுத்து நம்மளால ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் the same algorithm can be represented in several different ways. ஒரே அல்காரிதமை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்ம்ல தான் சொல்ல முடியும்னு இல்லை, பல விதத்துல நம்ம சொல்லலாம். அதுதான் இந்த பாயிண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட், there may exist several algorithm for solving the same problem. ஒரே ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு அல்காரிதம் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது கிடையாது, நிறைய வேல நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணி சேம் ப்ராப்ளமையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். லாஸ்ட் பாயிண்ட், algorithm for the same problem can be based on a very different ideas and can solve the problem with dramatically different speeds. அதாவது அல்காரிதம் ஒரே ப்ராப்ளமுக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நமக்கு வரும். ஓகே, நான் ஒரு 10 பேருக்கு 10 ஐடியா தோணும், அந்த 10 ஐடியாவையும் ஒரே ப்ராப்ளம்ல நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளால ப்ராப்ளமை சால்வ் பண்ணவும் முடியும், டிஃப்ரெண்ட் ஸ்பீட்லையும் என்னால் பண்ண முடியும். ஒருத்தவங்க நான் ரைட்டிங் ஸ்பீடுன்னு இருக்கும்ல, ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சீக்கிரம் செஞ்சு முடிப்பாங்க, ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக சீக்கிரம் அதாவது கம்மியான
கம்மியான டைமில் வந்து செஞ்சு முடிப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ஒரே ப்ராப்ளமை என்னால் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்டேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸில். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதத்தோட குணாதிசயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எனக்கு 5 இருக்கு. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு 2 மார்க்ஸில் தான் கேட்குற கொஸ்டின்மா. இன்புட், அவுட்புட், டெஃபினைட்னஸ், ஃபைனட்னஸ், எஃபிஷியன்சி. ஓகேவா, இன்புட் ஃபர்ஸ்ட் தெரியணும், அவுட்புட் இருக்கணும், டெஃபினைட்னஸ் இருக்கணும், ஃபைனட்னஸ் இருக்கணும், எஃபிஷியன்சி இருக்கணும். இன்புட் என்னவா இருக்கலாம், 0வா இருக்கலாம், அப்படி இல்லை மோர் குவான்டிட்டிஸ் ஆர் எக்ஸ்டர்னலி சப்ளைடு. ஓகேவா, நிறைய விஷயங்கள் இருந்து நம்ம ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கொடுக்க போகிறோமோ அதை சால்வ் பண்ண வேண்டியான இன்புட் என்ன, அந்த ப்ராப்ளமுக்கு தேவையானது அப்படின்னு கொடுத்துடணும். ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் நமக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவுட்புட். அடுத்து டிஃபினைட்னஸ். டிஃபினைட்னஸ் அப்படின்னா ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ். கிளியர் அண்ட் அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன, நம்ம கிட்ட இருக்க அல்காரிதம்ல இருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கானது ரொம்பவே கிளியரா, ஓகேவா, தெளிவான முறையில் எனக்கு கரெக்டாக இருந்தால் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். அதுதான் டிஃபினைட்னஸ். அடுத்து ஃபைனட்னஸ். ஃபைனட்னஸ் அப்படின்னா என்ன, இஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் ட்ரேஸ்ட் தென் ஃபார் ஆல் கேசஸ் த அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப். ஃபைனைட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டைமுக்குள்ளே தான் அந்த அல்காரிதம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபைனைட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அல்காரிதம் டெர்மினேட் ஆகிடணும், அதாவது ஸ்டாப் ஆகிடணும். அப்படி இல்லாமல் இன்ஃபைனைட்டாக போயிட்டு இருந்தால் நமக்கான அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா, அதுதான் ஃபைனட்னஸ் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படின்னா ஸ்பீடுன்னு சொல்லலாம், அதுக்கான தன்மைன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வேகமாக எந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் எனக்கு ரன் ஆயிருக்கு, எவ்வளோ சீக்கிரம் எனக்கான அவுட்புட் வந்து அந்த இன்புட் யூஸ் பண்ணி கிடைச்சிருக்கு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணா அப்படின்றது தான். ஓகே, ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகே, இதுதான் எனக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அல்காரிதம். இன்புட், அவுட்புட், டெஃபினைட்னஸ், ஃபைனட்னஸ், எஃபிஷியன்சி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் ரைட்டிங் அன் அல்காரிதம். என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரு அல்காரிதம் ரைட் பண்ணணும் அப்படின்னா தேர் ஆர் மோர் ஓவர் 11 ஸ்டெப்ஸஸ் இருக்கு. அந்த 11 ஸ்டெப்ஸ்ல என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அல்காரிதம்ன்றது நமக்கு ப்ரொசீஜர்னு தெரியும். இதில் நமக்கு மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹெட்டுன்னு சொல்லுவோம், செகண்ட் பார்ட்டை பாடின்னு சொல்லுவோம். ஓகேவா, நான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா செகண்டில் நெக்ஸ்ட் ஹெட் செக்ஷனில் என்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட் வந்து அல்காரிதம்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் ஹெட் செக்ஷனில். அதில் என்ன அல்காரிதம்க்கு நம்ம நேம் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் அதுக்கான பெராமீட்டர்ஸ். ஓகேவா, பெராமீட்டர்ஸ் மீன்ஸ் உள்ள என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோமோ அதை நம்ம பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னோட எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். அல்காரிதம்ன்ற கீவேர்ட் இருக்கும், அல்காரிதமுக்கு ஒரு நேம் இருக்கும், உள்ள பிராக்கெட்குள்ள நான் யூஸ் பண்ற பாராமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு ஹெட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்னலாம் இருக்கும்னா ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன், என்ன ப்ராப்ளம், என்ன பண்ண போறோம்ன்றது இருக்கும். அடுத்து இன்புட் என்ன கொடுக்க போறோம், அவுட்புட் நமக்கு என்ன வரும் அப்படின்றதும் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பாடி ஆஃப் த பாராமீட்டர், அதாவது அல்காரிதத்தோட பாடியில நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேரியஸ் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரோக்ராமிங்ல நம்ம யூஸ் பண்ற ஃபார் லூப், வைல் லூப், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா இந்த க்ளோசர் பிராக்கெட்குள்ள, ஓகேவா, பிரேஸ்க்குள்ள நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கணும். ஓகே, இஃப், ஃபார், வைல் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். ஸோ எண்ட் ஃபார் எண்ட் வைலும் இது க்ளோஸ் ஆயிருக்கணும். ஓகே, அதில் ப்ராப்பர் இண்டென்டேஷன் வச்சிருக்கணும். ஆன்டர் இண்டென்டேஷன் மீன்ஸ் நம்ம லாஸ்ட்ல வைக்கிற கோலனா இருந்தாலும் சரி, செமிகோலனா இருந்தாலும் சரி, எல்லாமே கரெக்டாக வச்சிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் வந்து எப்படி ரைட் பண்ணுவோம், கமெண்ட்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, எடுத்ததும் பார்த்ததும் அந்த ப்ரோக்ராம் பார்த்தா புரியாது, அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சைடில் ஒரு கோடு அதாவது நான் என்னுடைய நார்மல் இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று எழுதுவேன், அதுக்கு பேர் தான் கமெண்ட். அந்த கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்லாஷில் பிகினிங்கில் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்து வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் ஐடென்டிஃபையர் ஷுட் பிகின் பை எ லெட்டர் நாட் பை எ டிஜிட். ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, ஐடென்டிஃபையர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அங்கே என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது எப்பவுமே டிஜிட்டில் இருக்கக்கூடாது, ஒன்லி வேர்ட்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the left arrow used as a assignment operator. எப்பவுமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு காமனாக தெரிஞ்சது ஈக்குவல் டு தான். ஈக்குவல் டு பண்ணுவோம், இல்லை அப்படின்னா இது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ரைட் ஆரோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரைட் ஆரோ யூஸ் பண்ணக்கூடாது, எப்பவுமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஆரோ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, வீக்கு நான் அசைன் பண்ணுற வேல்யூ 10, அப்போ நான் என்ன பண்ணுவேன், 10 வந்து வீக் அசைன் ஆயிருக்குன்னு சொல்லி லெஃப்ட் ஆரோவில் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகேவா, எய்த் பாயிண்ட் பூலியன் ஆப்ரேட்டர். பூலியன் ஆப்ரேட்டர்
அப்படின்னா என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட். ஓகேவா, இது எல்லாமே நான் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது எல்லாமே என்னால யூஸ் பண்ண முடியும் என்னுடைய அல்காரிதம்ல. நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் கேன் பி டன் யூசிங் ரீட் அண்ட் ரைட். ஓகேவா, ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி என்னால இன்புட் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஃபைனலா இஃப் தென், எல்ஸ் கண்டிஷன், பிரான்ச், லூப், அரேஸ், இது எல்லாமே என்ன பண்ண முடியும், என்னால அல்காரிதம்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால ஒரு அல்காரிதமை ரைட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இவ்வளோ நேரம் சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் டூ நான் நெகட்டிவ் இன்டிஜர், அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் தான் நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்றோம். எம் அண்ட் என் இருக்கு. அதை நான் எப்படி டினோட் பண்ணுவேன் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் எம் கமா என்னு சொல்வேன். லார்ஜஸ்ட் இன்டிஜர் டிவைட் போத் எம் அண்ட் என் ஈவன்லி வித் ரிமைண்டர் ஆஃப் 0. வித் ரிமைண்டர் ஆஃப் 0 வர வரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப திரும்ப டிவைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போ யூக்ளிட் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஜிசிடி ஆஃப் எம் கமா என் ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் என் கமா எம் மாட் ஆஃப் எம். மாட்னா என்னமா, நமக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, நமக்கு இப்போ 10 டிவைடட் பை 4 அப்படின்னா எனக்கு மாட் ஆஃப், அதாவது 10 மாட் ஆஃப் 4 அப்படி மீன்ஸ் எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ, 10 4ஆல டிவைட் ஆச்சுன்னா 2. அப்போ 2 தான் என்னுடைய ஆன்சர். இதுக்கு பேர் தான் மாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிசிடி ஆஃப் 60,24 நான் கம்ப்யூட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 12 வரும். ஓகே, இப்போ அதுக்கான அல்காரிதம் வந்து சிம்பிள் ஸ்டெப்ல சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் n ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் m எடுத்துக்கோ ஆன்சரா, இல்ல ஸ்டாப் பண்ணிடு. அதர்வைஸ் ப்ரொசீட் ஸ்டெப் 2, அதாவது m டிவைட் பண்ணணும் என்னால, அடுத்து அசைன் பண்ணணும் அதோட ரிமைண்டர் வேல்யூ rக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் n டு m பார்க்கணும், அதுக்கப்புறம் r டு n பார்க்கணும். இல்லைன்னா ஸ்டெப் கோ டு ஸ்டெப் 1 வந்துடணும் அப்படின்னு சொல்லி யூக்ளிட்ஸ் அல்காரிதம் சிம்பிள் ஸ்டெப்ல நான் சொல்றேன். ஓகேவா, அதுவே எனக்கு வந்து சூடோ கோட்ல எழுதணும், இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் படி எழுதணும் அப்படின்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அல்காரிதம்ன்ற கீவேர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அல்காரிதம்க்கு ஒரு நேம் வைக்கணும், யூக்ளிட் ஆஃப் ஜிசிடி அதுக்கு போட்டுறேன். அடுத்து பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். இங்க மொத்தம் நான் 2 பெராமீட்டர் எடுத்துக்கிறேன், m n ஸோ போட்டுக்கிறேன். ஓகேவா, அடுத்து நான் என்ன சொன்னோம், ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும்னு சொல்றேன். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன, கம்ப்யூட் ஜிசிடி ஆஃப் m கமா n பை யூக்ளிட் அல்காரிதம். ஓகே, அடுத்து இன்புட் எடுத்துக்கணும், அவுட்புட் எடுத்துக்கணும்னு சொன்னேன். இன்புட் என்ன, நமக்கு 2 நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம், நாட் போத் 0 இன்டிஜர்ஸா இருக்கக்கூடாது. அடுத்து அவுட்புட் என்னவா இருக்கும், ஜிசிடி ஆஃப் m கமா n தான் எனக்கான அவுட்புட் இருக்கும், கொடுத்தாச்சு. இப்போ சூடோ கோட் எப்படி எழுதுவோம், while யூஸ் பண்ணி நம்ம உள்ள என்ன வேணா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டோம். while n நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா do, mக்கு வந்து r ரிமைண்டர் எடுத்துக்கலாம், m mod ஆஃப் n rன்னு வரலாம். ஸோ mக்கு n வந்து nக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு அசைன்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலா எனக்கு ரிட்டர்ன் m வரும். ஓகே, இவ்வளவுதான் எனக்கு யூக்ளிட் அல்காரிதம் ஃபார் சூடோ கோட். ஓகே, இவ்வளவுதான் நமக்கு நோட்டேஷன்ஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்றது. எப்படி அல்காரிதம்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வரும், அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, அது எப்படி ரைட் பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள். இவ்வளவுதான் எனக்கு நோட்டேஷன் ஆஃப் அல்காரிதம் அப்படின்றது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இனிமே தொடர்ந்து உங்களுக்கு டா பேப்பருக்கான யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோஸாக வந்துடும். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.